இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாய் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியா எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிரசங்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியா என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய செயல்களை நம்ம அறியவே முடியாது. எப்படி தாயினுடைய வயிற்றுல எலும்புகள் எப்படி உருவாகுதுங்கிறது நமக்கு தெரியாதோ அதே போல அவருடைய செயல்களை நம்ம அறிய முடியாது. அதனாலதான் சங்கீதம் 111:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செயல் மகத்துவம் உள்ளது, அதிசயமானது என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய செயல்கள் எல்லாம் மகத்துவ உள்ளமையாய் காணப்படுகிறது. அதே போல ஆண்டவர் நாம எப்படியெல்லாம் அவருடைய செயல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இந்த நாளில் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து நம்ம 3 வரைக்கும் நம்ம படிக்க போறோம். ஏற்கனவே இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான். அதாவது இன்றைக்கு இதனுடைய பொருள் என்னன்னா, நாம எதிர்பார்க்கிற நேரத்துல ஆண்டவருடைய செயல்கள் இருக்காது. நாம ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், இந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். ஆனா அவர் அந்த நேரத்தில் செய்ய மாட்டாரு. ஆனா சில நேரங்களில் ஆண்டவர் செய்யக்கூடிய செயல்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவர் செய்யக்கூடிய செயல்களில அங்கே அற்புதங்கள் விளங்கும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 3 வரை. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். லாசரு வியாதியா இருக்கிறான். இப்ப ஆண்டவரிடத்துல அவங்க சகோதரி போய் என்ன பண்றாங்க, சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. இப்ப ஆள் அனுப்பணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 7வது வசனம் வாசிங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்போ அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினாராம். 2 நாள் தங்கி தாமதிச்சுட்டு திரும்ப நம்ம போவோம் வாருன்னு சொல்லும் பொழுது அங்க சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இப்போ உங்களை கல்லறிய தேடிட்டு இருப்பாங்க உங்களை, ஏன்னா நீங்க எங்க பாருங்க அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதெல்லாம் வாங்க பகலுக்கு 12 நேரம் நம்ம போகலான்னு சொல்லி போகும் பொழுது அந்த ஊருக்குள்ள வரும் பொழுது 17வது வசனத்துக்கு நம்ம இப்ப வந்துடுறோம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். 4 நாட்கள் ஆயிடுச்சு. சரி, இப்போ மார்த்தாள் ஆண்டவர் இடத்துல என்ன பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல கேள்விப்பட்ட எதிர்கொண்டு போய் மரியாளே எதிர்கொண்டு போனார். மார்த்தாள் எதிர்கொண்டு போயிட்டு மார்த்தாள் ஆண்டவரிடத்துல கேட்கிறா பாருங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உனக்கு உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றா, ஆமா எல்லாம் உயிர் தெழுகக்கூடிய கடைசி நாட்கள்ல என்னோட சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனா இப்படி சொன்ன பின்பு அங்க 29வது வசனத்திற்கு அங்க என்ன நம்ம வந்துருவோம். ஏன்னா அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடினாலே நம்ம 29வது வசனங்கள் வாசிப்போம். 29வது வசனம். அவன் அதை கேட்டவுடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தாள். யார் வந்தா? இங்க மார்த்தாள் மரியாள் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ 33 வசனத்துல பாருங்க, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. சரியா? இதற்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த 36வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க, இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அதுல சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்று சொல்லி பல விதமா பேசுறாங்க. அதாவது குருடனை கண்ணை திறந்தவர் அவர் இங்கே இருந்திருக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு குருடனை கண்களை திறந்தவர் தானே இவனை எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஆண்டவர் போய் லாசருடைய கல்லறையில போய் என்ன 39வது அதிகாரத்துல பாருங்க, கல்லறை இடத்துல போறாரு. போன உடனே அங்க அவ என்ன சொல்றா பாருங்க,
அவளுடைய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே 4 நாளாயிற்று நாருமே என்று சொல்லி சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப பாருங்களேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இதுல தான் நம்ம பெரிய அளவுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம எதிர்பார்க்கிற நேரத்துல ஆண்டவருடைய செயல்கள் இருந்ததில்லை. பல பேர் சொல்றாங்க, ஆண்டவரே மர்த்தாள் சொல்றா, நீங்க இருந்திருந்தா என் தம்பி மறிச்சிருக்க மாட்டான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவர் குருடனுடைய கண்களெல்லாம் திறந்தவர், இவனை ஏன் மறித்திருக்காமல் பண்ணக்கூடாதாங்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு அல்லது ஏன் இதை செய்வாரு அப்படின்னு தான் நினைப்பு இருக்குமே தவிர, ஆண்டவர் இப்போ இறந்து 3 நாள் 4 நாள் ஆவன சரீரம் நாறின பின்பு எழுந்திருக்க பண்ணுவாருங்கிறதான நம்பிக்கையே இல்லை. அதாவது அவங்க கற்பனையே பண்ணலை. அவங்களை இப்படிலாம் அவர் பண்ணுவாருன்னு சொல்லி அவங்க கற்பனையே பண்ணாத விஷயத்த ஆண்டவர் பண்ணுகிறார். அதனால தான் சொல்றது, நாம எதிர்பார்க்கிற நேரத்துல ஆண்டவருடைய செயல்கள் இருப்பதில்லை. ஆண்டவர் அவன் மறித்திருக்காம இருக்கலாமே, அல்லது மறிச்ச உடனே வந்திருந்தா அவர் உடனே குணமாக்கி இருக்கலாம். இப்படி பல இருக்கும்போது, ஆனா ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் கூட அந்த காலம் தாழ்த்துதல் எதுல போய் முடிந்தது என்று சொன்னால் அது அற்புதத்துல தான் போய் முடிஞ்சது. பாத்தீங்கன்னா 43வது வசனத்துல லாசருவை வெளியில வாழ்ந்து உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். மரித்தவன் வெளியில வந்தானா. ஆனா எல்லா சீலையால துணியில வச்சு கட்டப்பட்டிருக்காங்க. ஆனா கட்டப்பட்டிருந்த அவன் எப்படி வெளியில வந்தான்னு பாத்தீங்கன்னா, கட்டவிழ்த்து விடுங்க. அப்ப அந்த கட்டோட வந்துருச்சு வராம பாருங்க. அப்போ அப்படி கட்டவிழ்த்து விடுங்கள் சொல்லும் பொழுது, அங்க யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி 45வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய செயல் மகத்துவமானவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் யூதர்கள் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு அது ஏதுவாய் காணப்பட்டது. இந்த அருமையான நாளில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதா அருமையான ஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம நினைக்கிற நேரத்தில் அற்புதம் செய்யலையே, ஏன் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறதான நேரத்தில் என்ன தெரியுமா நடக்கும்? நம்மை மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஒரு கூட்ட ஜனங்கள் விசுவாசத்திலே ஆண்டவருடைய வல்லமையில அவர்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கூட்ட ஜனங்களை நம் மூலமாய் ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தும்படியான ஒரு பாக்கியத்தை தருவதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நாம எதிர்பார்த்த நேரத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார். அப்ப இந்த கால வேளையில அல்லது இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதா அருமையான பிள்ளைகளை, நீங்க விசுவாசமா இருங்க. ஒருவேளை ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் ஆண்டவருடைய நன்மை அது பெரிதா இருக்கும், அல்லது ஆண்டவருடைய நேரத்துல எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய செய்கைகளை நம்ம அறிய முடியாது. அதனாலதான் பிரசங்கி சொன்னது போல, ஆண்டவரே உங்களுடைய செயல்களை நாங்க அறிய முடியாதப்பா, ஆனா உங்க செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள் என்று சொல்லி நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடி, ஆண்டவரே நீங்க எந்த நேரத்துல எந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்து அந்த அற்புதத்தின் வழியாய் எங்க குடும்பம் முழுவதும் ரட்சிப்படைவதற்கு ஆண்டவரை எங்களை நீங்க பயன்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கூட காத்திருப்போம். அப்படியே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அங்க என்ன பண்றது? மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அவர்கள் சகோதரிக்கு ஆண்டவர் கொடுக்கறது போல நம்மையும் எங்கெல்லாம் நம்ம உயிர்ப்பிக்க விடாதபடி, எங்கெல்லாம் செத்த அனுபவத்தில் இருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பித்து அவருடைய ஏற்ற வேளையில அதை நமக்கு பலனடைய செய்யும்படியாய் செய்வார். அப்போ அந்த நாளில கூட விசுவாசமா இருங்கள், ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருங்க. நாம எதிர்பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். நாம நினையாத நேரத்துல அவருடைய நேரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம்மை கைவிட மாட்டார். அப்ப எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான நாளில் கூட அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் எதிர்பார்க்கிற நேரம் அல்ல, உம்முடைய நேரத்தில் எங்களுக்கு அற்புதங்களை செய்து ஆண்டவரை எல்லாரும் ரட்சிப்படைவதற்கு அங்கே யூதர்கள் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்களோ அதே போல ஒரு கூட்ட ஜனங்கள் எங்களை சுற்றி ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் ரட்சிப்படைவதற்கு எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற அற்புதங்கள் காலம் தாழ்த்தினாலும் அதை ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்க பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.